Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு queuing theory-யோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்டேட் ஆஃப் queuing சிஸ்டம். இதில் வந்து 3 ஸ்டேட் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டிரான்சியன்ட் ஸ்டேட். டிரான்சியன்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா அந்த queuing சிஸ்டம் வந்துட்டு டைமுக்கு டிபெண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ரேஷன் ஷாப் போகிறோம் அப்படின்ட்டா அங்கே வந்து எப்பயுமே மார்னிங் டைமில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் திங்ஸ் தீந்துரும், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறங்காட்டி என்ன ஆகும், மேக்ஸிமம் ஷாப் ஓப்பன் பண்ணுற டைமில் தான் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். மார்னிங் டைம் போனால் வந்துட்டு நிறையா திங்ஸ் எல்லாம் இருக்கும், ஈவினிங் டைம் போனால் திங்ஸ் இருக்காது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி போவாங்க. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னாங்கன்னா ஒரு 10-10:30க்கெலாம் நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் ரிலேட்டடாக போவோம். ஏன்னா மதியம் லஞ்சுக்கு மேலே போனால் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு திருப்பி வருவாங்களா வரமாட்டாங்களா, அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா மார்னிங் டைமில் தான் நம்ம போவோம். ஸோ அந்த டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் டிரான்சியன்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட்னால் என்ன அப்படின்னா டைமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. எந்த டைம் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம போகலாம். டைமுக்கும் அந்த க்யூக்கும் நமக்கு வந்துட்டு எந்த சம்மந்தமும் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட். எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட்னால் என்ன அப்படின்னா அந்த க்யூவோட லென்த் வந்துட்டு நமக்கு டைமை பொறுத்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு மேரேஜ் ஹால் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மேரேஜ் ஹால் இருக்குது, ரிசப்ஷன் அண்டு மார்னிங் வந்துட்டு நம்ம மேரேஜ் டைம் வந்து அலோகேட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு கேட்ரிங் சர்வீஸ் கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேட்ரிங் சர்வீஸில் நம்ம மொத்தமாக என்னென்னு சொல்லுவோம், கவுண்ட் வந்து 2000 கவுண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? பட் அந்த 2000 பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்தவங்க தான் மார்னிங்கும் இருப்பாங்க இல்லையா? க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்போ நம்ம ஒரு 200 மெம்பர்ஸ் தான் மேரேஜுக்கு கூப்பிட்றோம், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் கூப்பிட்றோம் அப்படின்னா நைட் வந்தவங்களே தான் மார்னிங்கும் வந்திருப்பாங்க. பட் அந்த டைமை பொறுத்து நம்மளோட கவுண்ட்டை நம்ம எவ்வளோ சொல்கிறோம், 200ன்னு சொல்கிறோம். நைட்டு வந்தவங்க தான் மார்னிங் வராங்கங்கிறதுக்காக நம்ம 100ன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த டைமை பொறுத்து இங்கே நமக்கு வந்துட்டு கவுண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு சர்வீஸ் மெக்கானிசம். சர்வீஸ் மெக்கானிசம்னால் நமக்கு வந்துட்டு இதில் 4 டைப்ஸ் இருக்கும். இப்போ வந்து MM1, MMN, அதே மாதிரி இங்கே இன்ஃபினிட்டி, இங்கே வந்துட்டு என், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்மளோட மாடல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிங்கிள் கியூ 1 சர்வர். ஓகேவா? கியூவும் வந்து சிங்கிளாக தான் இருக்குது, சர்வரும் வந்துட்டு 1 தான் இருக்குது. ஓகேவா? அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா சிங்கிள் கியூ செவரல் சர்வர். ஓகேவா? கியூ வந்துட்டு 1 தான் இருக்கும், பட் சர்வர் வந்துட்டு நிறையா இருக்கும். அடுத்தது கியூ செவரலாக இருக்கும், சர்வர் 1 தான் இருக்கும். அடுத்தது கியூவும் செவரலாக இருக்கும், சர்வரும் செவரலாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு கியூ ஒரு சர்வர், அடுத்தது ஒரு கியூ நிறைய சர்வர்ஸ் இருக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு நிறைய கியூ இருக்குது, ஒரு சர்வர் இருக்கிறாங்க, அடுத்தது கியூவும் நிறையா இருக்குது, சர்வரும் நிறையா இருக்குது. இந்த 4 டைப்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 4 டைப்ஸ் தான் நமக்கு சிலபஸில் உள்ள டைப்ஸ். நெக்ஸ்ட் இதில் நம்ம கொஞ்சம் அடிஷனாக நொட்டேஷன்ஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அது பார்த்துடலாம். இது என்னன்னு தெரியல, போக மாட்டேங்குது. சரி, ஓகே, இது லெட்டர்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கேன்சல் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஸோ அடிஷ்னலாக ஒரு சில நோட்டேஷன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நேற்று என்ன பார்த்தோம், லாம்டா மியூ 1/λ 1/μ பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது P0. P0னா என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 அரைவல்ஸ். அரைவல்ஸே இல்லை அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு LN. ஓகேவா? நம்ம நேற்று என்ன பார்த்தோம், LQ LS பார்த்தோம். LN அப்படின்னா நான் எம்டி கியூவோட ஆவரேஜ் லென்த். அதே மாதிரி WN அப்படின்னா நான் எம்டி கியூவோட வெயிட்டிங் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் WS greater than or equal to T அப்படின்னா WSனால் நமக்கு என்னது, வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் இல்லையா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம். நமக்கு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து அதுக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்துட்டு ஒரு 100 அந்த மாதிரி இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாகவோ அதிகமாகவோ இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். இந்த ரெண்டுக்கு மட்டும் நான் ஃபார்முலா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து டேபிளில் கொடுக்குறேன். இன்றைக்கி கொஞ்சம் தப்பாக இருந்ததுனால அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இதுக்கு மட்டும் ஃபார்முலா உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். WS அதே மாதிரி WQ ஓகேவா. இது சிஸ்டமில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு நமக்கு பர்டிகுலர் டைம் கொடுத்தா கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி. WQ அப்படின்னா உங்களுக்கு அந்த க்யூவில் நிற்கிறவங்களுக்கான வெயிட்டிங் டைம்க்கான ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி P of n greater than or equal to Kனா நமக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமரோட கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு இங்கே 100 கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்துட்டு ப்ராபபிலிட்டி கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு ப்ராப்ளமில் சொல்கிறேன் ஓகேவா. ப்ராப்ளமில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ரோ பவர் n ஓகேவா. ரோனா நமக்கு என்னன்னு தெரியும், லாம்டா பை மியூன்னு தெரியும், நேற்று கிளாஸில் பார்த்தோம். ரோ பவர் n தான் வந்துட்டு இதுக்கான வேல்யூ ஓகேவா. சாரி இதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு PN. இப்போ P நாட்டுங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம், 0 அரைவல்ஸுங்கிறத பார்த்தோம். அப்போ PNன்னா என்ன வரும் நமக்கு, n கஸ்டமர்ஸ் அரைவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாய்சான் கியூ சிஸ்டம். பாய்சான் கியூ சிஸ்டம்னா என்ன அப்படின்னா ஒரு கியூவில் வந்துட்டு நமக்கு பாய்சான் அரைவல் இருக்குது இல்லை பாய்சான் டிபார்ச்சர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம பாய்சான் கியூன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நேற்றே பார்க்கும்போது என்ன பண்ணோம், அரைவல் வந்துட்டு நமக்கு பாய்சானில் இருக்கும். அதே மாதிரி இன்டர் அரைவல் வந்து எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா. சம்டைம்ஸ் இங்கே பாய்சானுக்கு பதிலாக நான் பாய்சான் கூட வரலாம் ஓகேவா. ஸோ பாய்சானில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பாய்சான் கியூ சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்டர் அரைவல் ஆல்வேஸ் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மில் தான் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு லிட்டில்ஸ் ஃபார்முலா. லிட்டில்ஸ் ஃபார்முலாங்கிறது உங்களுக்கு டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை தான் கேட்பாங்க. ஸோ LS லென்த் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா இன்ட்டு WS. அதே மாதிரி LQ வரும்போது அப்போ ஆப்வியஸாக இங்கே என்ன வரும், லாம்டா இன்ட்டு WQன்னு வரும். அடுத்தது இப்போ இதில் WS மட்டும் வேணும்னா இந்த லாம்டாவை நம்ம இந்த சைடு கொண்டு வருவோமா, அப்போ 1/λ LSன்னு இருக்கும். அதுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா WQ ப்ளஸ் 1/μ. அடுத்தது இப்போது WS கண்டுபிடிச்சாச்சு. அப்போ WQ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வரும், 1/λ இன்ட்டு LQன்னு வரும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே WSக்கு என்ன பண்ணியிருக்கோம், WQ போட்டிருக்கோம். அப்போ WQக்கு நம்ம என்ன போடணும், WS போடணும். இந்த ப்ளஸ் 1/μ மட்டும் இங்கே மைனஸ் 1/μ ஆகிடும். இதுதான் வந்துட்டு லிட்டில்ஸ் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப்பு. நான் இது உங்களுக்கு கிளியராக இன்னொரு PDF கொடுத்துட்றேன் ஓகேவா. இந்த ஃபார்முலா மட்டும் 4 டைப் பார்க்க போகிறோம் இல்லையா, 4 டைப்போட ஃபார்முலாவும் நீட்டாக ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. ஸோ P0 அதாவது 0 அரைவல்ஸ் இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 - λ/μ ஓகேவா. இப்போ λ/μ நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரோன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ 1 - ரோ ஓகேவா. இதுதான் 0 அரைவலுக்கு டைப் 1க்கு. டைப் 1ன்னா என்னன்னு சொல்லிடுறேன், அதை சொல்லலை பாருங்கள். டைப் 1 வந்துட்டு MM1, அதாவது நமக்கு இங்கே சிங்கிள் தான் இருக்குது, சிங்கிள் கியூ. அடுத்தது இன்ஃபினிட்டி FIFO. இன்ஃபினிட்டினா நமக்கு இங்கே என்னது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் ஓகேவா. ஸோ சிங்கிள் கியூ, இங்கே வந்துட்டு நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் தான் ஓகேவா. ஸோ இதுதான் டைப் 1. டைப் 1 என்னது, MM1 இன்ஃபினிட்டி பார் FIFO. இதுதான் டைப் 1 ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு P0 வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். P0 என்னது, 1 - λ/μ = 1 - ரோ. அடுத்தது PNோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோ பவர் n இன்ட்டு P0 ஓகேவா. ஸோ ரோ பவர் n அப்படியே வச்சுக்கிறோம். P0க்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1 - ரோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு PNக்கான ஃபார்முலா ஓகேவா. நெக்ஸ்ட்டு E of Vனா என்ன அப்படின்னா நம்மளோட WS தான். WSனா என்னது, வெயிட்டிங் டைம் ஆஃப் த
சிஸ்டம். ஓகேவா, அதுக்கு தான் இ ஆஃப் இன்னு இன்னொரு நோட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதவே படிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா, டபிள்யூஎஸும் கரெக்டு தான், இ ஆஃப் வியும் கரெக்டு தான். ஸோ வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/μ மைனஸ் லாம்டா, இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இ ஆஃப் என், அதாவது மேலே என்ன பார்த்தோம், வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பார்க்கணும், அடுத்தது லென்த் ஆஃப் த சிஸ்டம் பார்க்குறோம். ஓகேவா, வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தாச்சு, அடுத்தது லென்த் ஆஃப் த சிஸ்டம் பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற ஃபார்முலாவை ஜஸ்ட் லாம்டாவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1/μ மைனஸ் லாம்டான்னு இருக்குது. இது லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணால் λ/μ மைனஸ் லாம்டா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டமும் லென்த் ஆஃப் த சிஸ்டமும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்கணும், வெயிட்டிங் டைம் ஆஃப் த கியூவும் லென்த் ஆஃப் த கியூவும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட்டிங் டைம் ஆஃப் த கியூ, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இப்போ இங்கே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா, இதை 1/μவால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே கீழே மட்டும் ஒரு மியூ அடிஷ்னலாக வரும், λ/μ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா. ஓகேவா, அதுதான் இதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த கியூ. லென்த் ஆஃப் த கியூக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணோம், அடுத்தது 1/μவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே மல்டிப்ளை பண்ண லாம்டா அண்ட் 1/μ இந்த ரெண்டாலையுமே இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, சரி. ஃபஸ்ட்டு வந்து லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்தது 1/μவால் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இன்னொரு லாம்டாவால் இந்த ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா, λ/μ கிடையாது, இந்த முன்னாடி இருக்க ஃபார்முலாவை இன்னொரு லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், மேலே லாம்டா ஸ்கொயர்னு வந்துடும், கீழே மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டான்னு வந்துடும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 1/μ மைனஸ் லாம்டா இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டா போதும், வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த சிஸ்டம்க்கு இது கூட ஒரு லாம்டா மல்டிப்ளை பண்ணுறீங்க, அடுத்ததுக்கு அது கூட ஒரு 1/μவை மல்டிப்ளை பண்ணுறீங்க, அடுத்தது அது கூட இன்னொரு தடவை லாம்டாவை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் n greater than or equal to k, இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ பவர் k. ஓகேவா, இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த கவுண்ட் வந்து 100 பேர்த்துக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன, 99 பேருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன, greater than or equal toன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரோ பவர் k. இன்கேஸ் greater than 100 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ரோ பவர் k + 1, அதாவது இப்போ ரோ பவர் 100 + 1ன்னு போடணும். இதுதான் வந்துட்டு இதோட ஃபார்முலா. இது ரிலேட்டடாக இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே வந்து ஒவ்வொன்றுக்குமே பக்கத்தில் வந்து இன்னொரு ஃபார்முலா ரோ வச்சு கொடுத்துருப்பேன், அது ஜஸ்ட்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளமில் அதை அப்ளை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, சம்டைம்ஸ் டேரக்ட் 1 மார்க்கில் கேட்டால் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதுக்கு இது ஃபார்முலா. ஓகேவா, இந்த மாதிரி சைடில் நம்ம வந்து அந்த லாம்டா அண்ட் மியூ வச்சு படித்ததை நமக்கு வந்துட்டு ரோ வச்சு ஆன்சர் இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட். ஓகேவா, அது ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபார் த MM1 queuing model the variance of queue length is dash. ஸோ queue lengthனா நம்ம என்ன படித்தோம், லாம்டா ஸ்கொயர் வர்றது படித்தோம் இல்லையா, queue length இங்கே இருக்குது. queue lengthக்கு என்ன படித்தோம், லாம்டா ஸ்கொயர் வச்சு படித்தோம். ஸோ ஃபார்முலாவில் ரோ ஸ்கொயர் வரும், அந்த ரோ ஸ்கொயர் வச்சு வர்றது தான் ஆன்சர். இது வந்து டிஆர்பியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மாடல் 1க்கான ப்ராப்ளம் வந்து சொல்லித்தரேன், நல்லா டீப்பாக கவனிச்சுக்கோங்க, புரிஞ்சிருச்சுன்னா எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி. இன் அ பப்ளிக் டெலிஃபோன் பூத் த அரைவல்ஸ் ஆர் ஆன் த ஆவரேஜ் 15 per hour. ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத் இருக்குது. ஓகேவா, இது வந்து அப்போ சிங்கிள். ஓகேவா, ஒரே ஒரு டெலிஃபோன் தான் இருக்கும் ஒரு டெலிஃபோன் பூத்தில். அங்கே அரைவல் ரேட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 15 per hour. ஓகேவா, 15 per hour. அடுத்தது a call on average takes 3 minutes. ஓகேவா, ஒரு காலுக்கு ஆவரேஜாக 3 minutes எடுத்துக்கிறாங்க. அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது, 15 hours இருக்குது. ஓகேவா, சரி, இது அடுத்தது பார்க்கலாம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
டெலிஃபோன் பூத்தில் அரைவல்ஸ் வந்து 15 per hourன்னு சொல்லிட்டாங்க. ஒரு காலுக்கு ஆவரேஜாக 3 minutes இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அங்கே ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் காலர்ஸ் இந்த போத் அட் எனி டைம். ஓகேவா? அப்போ எந்த நேரமும் அங்கே வந்துட்டு மெம்பர்ஸ் இருக்கிறதுக்கான எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்றது ஃபஸ்ட் கொஸ்டின். The proportion of the time the booth is expected to idle. அந்த பூத் வந்து ஐடிலாக இருக்கிறதுக்கான ப்ரொப்போர்ஷன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எந்த டைம் போனாலுமே அங்கே எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த டைமுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் த டைம் டு ஐடிலாக இருக்கிறதுக்கு என்ன ப்ரொப்போர்ஷன் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரைவல் ரேட் வந்து 15 hours கொடுத்துருக்குறாங்க. பட் காலுக்கு வந்து 3 minutesன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 minutes ஹவராக கன்வெர்ட் பண்ணணும். இல்லைனா இந்த 15 hours மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். நான் வந்து இதை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணாமல் இப்போ இதுக்குன்னா டிவைட் பண்ணணும், பாயிண்ட் வச்சு ஆன்சர் வரும். அதனால் நான் இதை வந்துட்டு 60 வச்சு டிவைட் பண்ணி மினிட்ஸ்க்கு நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 15 divided by 16 நமக்கு என்ன வரும், 1/4 minutesன்னு வரும். ஓகேவா? ஸோ லேம்டாவோட வேல்யூ நமக்கு அரைவல் ரேட்டுன்னா என்னது, அரைவல் ரேட்னா நமக்கு லேம்டா. ஸோ லேம்டா வந்து 15 per hourன்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம வந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி 1/4 minutesன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்வீஸ் ரேட் வந்துட்டு மியூ ஈக்குவல் டு 1/3 per minute. இங்கே 3 தானே கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஏன் 1/3 எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு அந்த எவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி இங்கே சர்வீஸ் ரேட் எடுக்கும்போது டைமில் எடுக்கக்கூடாது, அந்த டைமுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது, எவ்வளோ கால்ஸ் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் எடுக்கணும். ஸோ இப்போ 3 நிமிஷம் பேசுகிறாங்க ஒரு காலுக்கு அப்படின்னா 1/3ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 1/3 per minutes, அதாவது ஒரு கால் பேசுகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகும். அதுதான் 1/3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு 15 மெம்பர்ஸ் வந்துட்டு ஃபோன் பேசுகிறாங்க, 15 கால்ஸ். ஓகேவா? 15 கால்ஸ் பேசுகிறாங்க. இங்கே நமக்கு சர்வீஸ் ரேட் என்ன அப்படின்னா ஒரு காலுக்கு 3 minutes கொடுக்குறாங்க. ஓகேவா? இங்கே கால்க்கு எடுக்கிறதுனால நம்ம இங்கே கால்க்கு எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க, எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் காலர்ஸ் இன் த போத் அட் எனி டைம். ஸோ லென்த் ஆஃப் த சிஸ்டம் கேட்டிருக்கிறாங்க. எப்போ போனாலும் அங்கே வந்துட்டு நமக்கு அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அது என்னது, லென்த் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னது, லேம்டா டிவைடட் பை மியூ மைனஸ் லேம்டா. லேம்டாக்கு வேல்யூ நமக்கு இப்போ 1/4 கண்டுபிடிச்சாச்சு. மியூ மைனஸ் லேம்டாக்கு 1/3 மைனஸ் 1/4. இதை ஷார்ட் அவுட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் த சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு 3. நெக்ஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன் கேட்டிருக்கிறாங்க. ப்ரொப்போர்ஷன், யூட்டிலைசேஷன் இது எல்லாமே சேம் தான். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், லேம்டா பை மியூன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, ரோ ஈக்குவல் டு லேம்டா பை மியூன்ட்டு. அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 3/4 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது நம்மளோட ரோவோட வேல்யூ. இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா நமக்கு ஐடியலாக இருக்கிறதுக்கு ப்ரொப்போர்ஷன் என்னன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட ப்ரொப்போர்ஷன் வேல்யூ 3/4. ஐடியலாக இருக்கணும்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், P0 தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே ஐடியலாக இருக்கணும் அப்படின்னா இது 0வாக இருக்கணும். ஓகேவா? ஐடியலாக இருக்குதுன்னா அதான அர்த்தம், இது 0வாக இருக்கணும். P0ஓட ஃபார்முலா என்னது, 1 மைனஸ் ரோ. இப்போ 1 மைனஸ் ரோ வேல்யூ என்னது, 3/4. 1 மைனஸ் 3/4 என்ன வரும், 1/4ன்னு வரும். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 தடவை 3 தடவை அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஒரு தடவை, ஏன்னா எனக்குமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நான் ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதுதான் சொல்ல வந்திருக்காங்கன்றதே புரிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு புரியலைன்னு வெறுமனே கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எது புரியலை என்னன்னு எனக்கு தெளிவாக தெரியாது.
ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன் அ ரயில்வே மார்ஷலிங் யார்ட் குட்ஸ் ட்ரெயின்ஸ் அரைவ் அட் அ ரேட் ஆஃப் 30 ட்ரெயின்ஸ் பர் டே. ஒரு ரயில்வே மார்ஷலிங் யார்டு இருக்குது. அங்கே வந்துட்டு கூட்ஸ் ட்ரெயின்ஸ் வந்துட்டு 30 ட்ரெயின்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு அரைவ் ஆகுது. ஓகேவா? அப்போ நம்ம லாம்டா வந்து 30 ட்ரெயின்ஸ் பர் டே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அஷ்யூம் தட் த இன்டர் அரைவல் டைம். இன்டர் அரைவல் டைம்னாலே நமக்கு என்னது 1/μ தான் இல்லையா? சரி, நம்மளோட இன்டர் அரைவல் டைம் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வேர்டு இல்லைனாலுமே நமக்கு இன்டர் அரைவல்னாலே எக்ஸ்பொனன்ஷியல்னான்னு தெரியும். அந்த சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ எக்ஸ்பொனன்ஷியல் வித் ஆவரேஜ் 36 minutes. ஓகேவா? ஸோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு ட்ரெயினுக்கு 36 minutes ஆகுது. ஓகேவா? ஸோ மியூ ஈக்குவல் டு 1/36. இங்கே ஏன் வந்துட்டு நீங்கள் 1/μ போடல, 1/μ தானே இன்டர் அரைவல் ரேட்டுன்னு கேட்கலாம். நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், மியூன்னு எடுத்துருக்கங்காட்டி நம்மளோட அந்த 36 நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ட்ரெயினுக்கு தான் எழுத போகிறோம். ஸோ 1/36ன்னு எழுதிட்டேன். ஓகேவா? மியூ ஈக்குவல் டு 1/36ன்னு எழுதிட்டேன். இப்போ நம்ம 1/μன்னு எடுத்திருந்தா 36ன்னு வச்சுருந்துருப்போம். நான் மியூன்னு எடுத்தங்காட்டி இப்போ 1/36ன்னே எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரெயினுக்கு 36 நிமிஷம் எடுக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கொஸ்டின் வந்து ஒரு நாளுக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு நாளுக்கு 30 ட்ரெயின் வருதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஒரு ட்ரெயினுக்கு 36 நிமிஷம் அப்படின்றது தான் நமக்கு வந்து சர்வீஸ் ரேட். இதை வந்து நம்ம இப்போ ஒரு நாளுக்கு கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக 24 மணி நேரம் 60 நிமிஷம் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு இப்போ 40 கிடைக்குது. ஸோ நம்மளோட லாம்டா வந்து 30 ட்ரெயின் அரைவாகிறது. என்னமோ ஒரு நாளைக்கு 30 ட்ரெயின் அரைவாகுது. பட் இவங்களோட சர்வீஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 ட்ரெயின் அளவுக்கு உங்களுக்கு சர்வீஸ் ரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க, த மீன் கியூ சைஸ். கியூ சைஸ்னால் நமக்கு என்னது, LQ. ஓகேவா? லென்த் ஆஃப் த கியூ. லென்த் ஆஃப் த கியூக்கு ஃபார்முலா என்ன, லாம்டா ஸ்கொயர் பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா. ஸோ நமக்கு இங்கே லாம்டாக்கு வேல்யூ இருக்குதா, லாம்டாக்கு 30 இருக்குது, மியூக்கு 40 இருக்குது. அது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 9/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதுதான் லென்த் ஆஃப் த கியூ. நெக்ஸ்ட்டு த ப்ராபபிலிட்டி தட் த கியூ சைஸ் எக்ஸீடு டு 100. நான் மேலே ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் இல்லையா, லாஸ்ட்டாக சொன்னேன், த ப்ராபபிலிட்டி ஆஃப் n greater than or equal to k. இப்போ வந்துட்டு 100 வந்துட்டு நமக்கு வேல்யூவாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா? த ப்ராபபிலிட்டி தட் த கியூ சைஸ் எக்ஸீட் 100. ஸோ இங்கே கே இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும், 100 போட்டுக்கணும். அதோட ஃபார்முலா என்ன சொன்னேன், ரோ பவர் n சொன்னேன் இல்லையா? அப்போது இங்கே நமக்கு ரோ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரோ வேல்யூங்கிறது என்னது, லாம்டா பை மியூ. லாம்டா வேல்யூ 30, மியூ வேல்யூ 40. இப்போ லாம்டா பை மியூ நமக்கு என்ன கிடைக்கும், 3/4 கிடைக்கும். இப்போது இங்கே நமக்கு ஃபார்முலா என்னது, ரோ பவர் கே. அப்போது 3/4 பவர் 100. கேங்கிறது நமக்கு இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஓகேவா? இங்கே 100ன்னு கொடுத்துருக்கங்காட்டி கே இருக்கிற இடத்துல நம்ம 100 வச்சுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 3/4ங்கிறது நமக்கு என்னது 0.75 இல்லையா? ஸோ 0.75 ஹோல் பவர் 100. இதுதான் ஆன்சர். இது வந்துட்டு டிஆர்பியில் 2011 to 2012 அந்த இயரில் நம்மளோட பிஆர்டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். இதுவுமே டிஆர்பியில் 2006 to 2007 கேட்டது தான். அட் அ டெலிஃபோன் பூத் அரைவல்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி அ பாய்சன் வித் அன் ஆவரேஜ் இன்டர் அரைவல் டைம் ஆஃப் 12 minutes. அரைவல் வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க, இன்டர் அரைவல் டைம் வந்து 12 minutesன்னு கொடுத்துட்டாங்க. அரைவல்னால் நம்ம லாம்டான்னு எடுப்போம், இன்டர் அரைவல்னால் 1/λன்னு எடுப்போம். 1/λ வந்து நமக்கு 12 minutes. நெக்ஸ்ட்டு த லென்த் ஆஃப் த ஃபோன் கால் இஸ் 4 minutes. அப்போது மியூ ஈக்குவல் டு 1/4. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோன் காலோட லென்த்து 4 minutes. ஒரு காலுக்கு 4 minutes எடுக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இதுவுமே மினிட்ஸில் இருக்குது, இதுவுமே மினிட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம எதையுமே கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் லென்த் கியூ ஃபார்ம்டு ஃப்ரம் டைம் டு டைம் இஸ்.
ஆவரேஜ் லென்த் q அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், LQ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த லாம்டா ஸ்கொயர் ஃபார்முலா தான், போன ப்ராப்ளம் எழுதுன அதே ஃபார்முலா, லாம்டா ஸ்கொயர் பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியான ப்ராப்ளம் தான், டேரெக்டாக எழுதிக்கலாம். இன்டர் அரைவல்னு கொடுத்தங்காட்டி 1/λன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் தென் 12 மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 4 மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஃபோன் காலோட லென்த்து, ஒரு காலுக்கு 4 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எல்கியோட ஃபார்முலா இது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா 1/6 கிடச்சிது. ஸோ அப்ராக்சிமேட்லி 0.167. பட் ஆப்ஷனில் வந்துட்டு வேறு தான் கொடுத்துருந்தாங்க, நமக்கு கிடைச்ச ஆன்சர் கொடுக்கல. ஸோ மேபி அந்த இயரில் இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கலாம். நான் கொஸ்டின் அப்படியே பார்த்து காப்பி பண்ணதுனால இந்த ஆப்ஷன் எழுதிட்டேன். ரெண்டாவது ஆன்சர் எழுதும்போது இதுதான் கிடச்சிது. அகெயின் நான் டவுட்காக எஸ்ஸுமே கண்டுபிடிச்சேன். லென்த் இந்த கியூ கண்டுபிடிக்காமல் அந்த சிஸ்டமோட மொத்த லென்த்துமே கண்டுபிடிச்சி பார்த்தேன். அதுவுமே வந்துட்டு இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்குற ஆன்சர் வரலை. ஸோ இங்கே கொஸ்டின் தான் ஏதோ மிஸ்டேக். ஆவரேஜ் லென்த் ஆஃப் த கியூனாலே நம்ம எல்கியூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சேன், ஆன்சர் வரல. பட் நான் இப்போ போட்டிருக்கிற ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்ட் இந்த ப்ராப்ளம்க்கு. இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் எழுதிக்க வேண்டாம், கட் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடல் 2 என்ன அப்படின்னா நமக்கு இங்கே சிங்கிள் கியூ ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? அங்கே நம்ம மேலே வந்து என்ன பார்த்தோம், இன்ஃபைனைட்டுக்கு பார்த்தோம். இங்கே வந்து நம்ம ஃபைனைட்டுக்கு பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து P0ஓட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோ பவர் n+1. அடுத்தது பிஎன்னோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், P0 இன்ட்டு ரோ பவர் n. அப்போ இது கூட ரோ பவர் n நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மேலே ரோ பவர் n போட்டாச்சு. இப்போ இது எதுக்காக அப்படின்னா ரோவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 இருந்தால் தான் இது வரும். இன்கேஸ் நம்ம கண்டுபிடிக்கிற அந்த லாம்டா பை மியூ ரோவோட வேல்யூ 1 வந்துச்சு அப்படின்னா 1/n+1 மட்டும்தான் ஃபார்முலா, இது தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்கியூ, லென்த் ஆஃப் த கியூக்கு இது கொஞ்சம் மக்கப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரோ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் n ரோ பவர் n-1 ப்ளஸ் n-1 இன்ட்டு ரோ பவர் n. ஓகேவா? கீழே அதே மாதிரி 1 மைனஸ் ரோ இன்ட்டு 1 மைனஸ் ரோ பவர் n+1. இது வந்து ரெண்டுக்குமே கீழே ஒரே வேல்யூ தான் வரும். ஓகேவா? டினாமினேட்டரில் எல்கியூவும் சரி எல்எஸும் சரி ஒரே வேல்யூ தான் வரும், மேலே மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அடுத்தது லென்த் ஆஃப் த சிஸ்டம்க்கு ரோ இன்ட்டு 1 மைனஸ் n+1 இன்ட்டு ரோ பவர் n ப்ளஸ் n இன்ட்டு ரோ பவர் n+1. சேஞ்சஸ்ன்னு பார்த்தா நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும். லென்த் ஆஃப் த கியூ விட லென்த் ஆஃப் த சிஸ்டமில் வந்துட்டு ரோவோட பவர் கம்மியாக இருக்கும். இங்கே ரோ பவர் 2 இருக்குது, இங்கே ரோ மட்டும்தான் இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே n மட்டும் இருக்கும், ரோ பவரில் n-1 இருக்கும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த -1 இங்கே +1 வந்துடும், ரோ பவர் n மட்டும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே n-1 இருக்குது, ரோ பவரில் n மட்டும் இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த -1 இங்கே +1 போயிடுது. ஸோ +1 போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இங்கே வெறும் n மட்டும் இருக்கும், ரோ பவர் n+1 வந்துடும். ஓகேவா? நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன், உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இதே மாதிரியே நீங்களும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து WS மைனஸ் WQ ஈக்குவல் டு 1/μ. ஓகேவா? அதாவது வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் மைனஸ் வெயிட்டிங் டைம் ஆஃப் த கியூ ஈக்குவல் டு 1/μ. இப்போ இது நமக்கு வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், இதை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம், ப்ளஸ் WQன்னு. இன்கேஸ் இதோட வேல்யூ வேணும்னா இதை இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? அட் அ ரயில்வே ஸ்டேஷன் ஒன்லி 1 ட்ரெயின் இஸ் ஹேண்டில்ட் அட் அ டைம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு ட்ரெயின் தான் ஒரு டைமில் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரயில்வே யார்டில் வந்துட்டு ஒரு ட்ரெயின் இல்லைன்னா 2 ட்ரெயின் மட்டும்தான் வெயிட் பண்ண வைப்பாங்க. மற்ற எல்லாத்தையும் வந்து போக சொல்லி சிக்னல் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின்ஸ் அரைவ் ஆகிற ஆவரேஜ் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 per hour. அண்ட் அவங்க ஹேண்டில் பண்ணுற அந்த ஆவரேஜ் சர்வீஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12 hours per hour. ஓகேவா? 12 per hour, 6 per hour. அதாவது அரைவ் ஆகிற ரேட்டு ட்ரெயின் வந்து 1 மணி நேரத்துக்கு 6 ட்ரெயின் அரைவ் ஆகுது.
பட் இவங்க 1 மணி நேரத்துக்கு 12 ட்ரெயின் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு இனிஷியலாக அதோட ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க, அண்ட் தென் ஆவரேஜ் வெயிட்டிங் டைமும் கேட்குறாங்க. ஒரு நியூ ட்ரெயின் வந்து அங்கே உள்ளே வரணும் அந்த யார்டுக்கு அப்படின்னா அதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாம்டா அரைவல் ரேட் வந்துட்டு நமக்கு 6 per hour, அதே மாதிரி மியூ சர்வீஸ் ரேட் வந்து 12 per hour. இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ 1/3 தானே போட்டிங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு கால் பேசுகிறதுக்கு 3 நிமிஷம் எடுத்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம அப்படி எடுத்தோம். அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஓகே, இப்போ வந்துட்டு அங்கே லாம்டா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹார் பர் 7, 1 மணி நேரத்துக்கு 7 கால் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மியூமே நம்ம எப்படி சொல்லணும், 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ டைம் வந்துட்டு எடுக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்துட்டு ஒரு ஃபோன் காலுக்கு எவ்வளோ டைம். ஓகே, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஃபோன் கால் வருது, ஒரு ஃபோன் காலுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, இதுதான் அங்கே ஃபார்மேட். இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா வர்றதுமே ட்ரெயின்லேயே கணக்கு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி சர்வீஸுமே நமக்கு ட்ரெயின்லேயே கணக்கு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் இது வந்துட்டு ஒரு ட்ரெயினுக்கு 12 hours ஆகுதுன்னு சொல்லியிருந்தா நம்ம 1/12 போடலாம். பட் இவங்க 1 மணி நேரத்துக்கு 12 ட்ரெயின்ஸை வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம் ட்ரெயின்லேயே சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? இதுக்கு முன்னாடி வந்து 6 ஃபோன் கால் வருது 1 மணி நேரத்துக்கு, ஒரு ஃபோன் காலுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது. ஓகேவா? இப்போ இங்கே ஃபோன் காலை பற்றி பேசணுன்னா இங்கேயும் ஃபோன் கால் பற்றி தான் பேசணும். இப்போ இங்கே ட்ரெயினை பற்றி பேசினா இங்கேயும் ட்ரெயினை பற்றி தான் பேசணும். இங்கே ட்ரெயின் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே சர்வீஸ் ரேட்டுமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, 12 ட்ரெயினை சர்வீஸ் பண்ணுவோன்னு டைரெக்டாக ட்ரெயினுக்கே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் 1/12ன்னு எழுதாமல். மேக்ஸிமம் க்யூ லென்த் இப்போ என்னவாக இருக்கும்னா 2ஆக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ட்ரெயின் தான் சர்வீஸ் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு ட்ரெயின் இல்லைன்னா 2 ட்ரெயின் தான் வெயிட் பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். எப்படி 3 கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெயினுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. க்யூவில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 1 or 2 ட்ரெயின்ஸ் தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த லென்த்தோட க்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெயின் சர்வீஸ் ஆகிட்டுருக்கும். இப்போது இங்கே ஒரு ட்ரெயின், இங்கே ஒரு ட்ரெயின். ஸோ க்யூவோட லென்த் பார்த்தீங்கன்னா 2. பட் டோட்டலாக என்னோட வேல்யூ என்ன, இங்கே சர்வீஸ் ஆகிட்டு இருக்கிற ட்ரெயின், இங்கே க்யூவில் இருக்கிற 2 ட்ரெயின், ரெண்டையும் சேர்த்தா என்ன வரும், எண்ணுக்கு மொத்தமாக 3 ட்ரெயின் வரும். ஸோ இப்போ நம்ம ரோ நாட் கண்டுபிடிக்கலாமா? ரோ நாட்னா என்னது, 1 - rho divided by 1 - rho power n+1. இங்கே லாம்டா பை மியூக்கு வந்துட்டு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிது, 0.5 கிடச்சிருக்குது. அதனால தான் இந்த ஃபார்முலா. இன்கேஸ் ரோவோட வேல்யூ 1 கிடச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், 1/n+1 சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இங்கே 0.5 கிடச்சிருக்கிறனால இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம போயிட்டோம். இங்கே ரோ இருக்கிற இடத்துல 0.5 போட்டுக்கிறோம். ஓகேவா? இங்கேயும் ரோ இருக்கிற இடத்துல 0.5, n இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0.53 ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரோ n. ரோ என்னோட ஃபார்முலா என்ன, ரோ நாட் இன்ட்டு ரோ பவர் n. இப்போது சாரி, இது வந்துட்டு பி நாட்டு, இது வந்துட்டு பிஎன். ஓகேவா? பிஎன், P1, P2, P3. பி நாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பிஎன்னோட ஃபார்முலா என்ன, ரோ நாட் இன்ட்டு ரோ பவர் என்னு. சாரி, பி நாட் இன்ட்டு ரோ பவர் என். பிக்கு ரோக்கும் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இதை நான் உங்களுக்கு திருப்பியுமே வேறு நோட்ஸ் எழுதி தரேன், இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. பிஎன்னோட ஃபார்முலா என்னது, பி நாட் இன்ட்டு ரோ பவர் என்னு. பி நாட்டுக்கு நமக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 0.53 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ பிஎன் ஈக்குவல் டு 0.53 இன்ட்டு ரோ பவர் என். இப்போ எண்ணுக்கு நான் வந்துட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து 3 ட்ரெயின் இருக்கலாம் அங்கே இல்லையா, மொத்த ட்ரெயினோட கவுண்ட்டு 3. அப்போ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும், 0.53 இன்ட்டு ரோ பவர் 1. ரோவோட வேல்யூ 0.5, ஸோ 0.5 பவர் 1. இங்கே 2ன்னு கொடுத்தோன்னா என்ன வரும், 0.53 இன்ட்டு 0.5 பவர் 2ன்னு வரும். 3ன்னு கொடுத்தோன்னா 0.53 இன்ட்டு 0.5 பவர் 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா
ஆவரேஜ் லென்த் ஆஃப் த சிஸ்டம் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கணும். இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 0.74 கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆவரேஜ் லென்த் ஆஃப் த க்யூ. நமக்கு சர்வீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12 per hourன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 1 மணி நேரத்துக்கு சர்வீஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே 12 ட்ரெயின்ஸ்க்கு பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு 12 ட்ரெயின் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன, ஒரு ட்ரெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேல்யூ ஆகுது, 1 மணி நேரத்துக்கு 12 ட்ரெயின் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரெயின் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 1/12. ஸோ அதோட வேல்யூ 0.08. இப்போ இந்த 0.08ஐயும் இந்த 0.74ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளோட க்யூவோட வெயிட்டிங் டைம் கிடச்சிரும் இல்லையா. ஸோ நம்மளோட க்யூவோட நம்ம சிஸ்டமோட லென்த் வந்துட்டு நமக்கு 0.74 கிடச்சிருக்கு. ஓகேவா, லென்த் ஆஃப் த சிஸ்டம் கிடச்சிருக்குது. இப்போ நமக்கு ஒரு ட்ரெயின் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு 0.08 மினிட்ஸ் 8 ஹார்ஸ் தேவைப்படுது. ஓகேவா, ஒரு ட்ரெயின் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 0.08 ஹார்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த 0.74க்கும் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா. அப்போ இந்த ட்ரெயினுக்கு எவ்வளோ ஹார்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் வெயிட்டிங் டைம் என்னன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0.0592 இருக்குது. இதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், மினிட்ஸ்க்கு மாற்றிடுறேன். ஸோ 3.5 மினிட்ஸ் ஆகுது. ஸோ வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 3.5 மினிட்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ρ0 P0 கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது PN ஃபார்முலாவில் Nக்கு 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லென்த் ஆஃப் த சிஸ்டம்க்கு இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெயின் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்து, அப்போ இந்த 3 ட்ரெயின் இருக்கிற இந்த லென்த் ஆஃப் த க்யூ இருக்கு இல்லையா, இதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறோம். அந்த டைம் தான் வந்து நம்மளோட வெயிட்டிங் டைம். ஓகேவா, இது ரிலேட்டடாக இன்னுமே ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தா கிளியர் ஆகிடும். நான் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கே அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாவது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அந்த கொஷின்ஸ் வந்து போட்டு பார்க்க புரியும். ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ்க்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பொறுத்தளவுக்கு அந்த கொஸ்டினை நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் ஆன்சரே போட முடியும். ஃபார்முலாஸ் மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 மாடல் இருக்குல்ல, அதையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபார்முலா ஷீட் மாதிரி ஒரே பேஜில் எல்லா ஃபார்முலாவும் எழுதி வச்சுக்கலாம். அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏகப்பட்ட ரிக்வெஸ்ட் எப்போ வந்து எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் வரும், கண்டிப்பாக இந்த வருஷம் வரும், அதை என்னால் ஷியோராக சொல்ல முடியும். ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா, ஏன்னா ஜூலையில் தான் ஸ்பெஷல் டெட் நடக்குது. அது முடித்து அதோட ரிசல்ட் ப்ராசஸ் அந்த மாதிரி போவாங்க. அது முடித்தோடனேயுமே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் நினச்சாலும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் சிலபஸ் கவர் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்தால் 40 to 50 டேஸ்லேயே எக்ஸாம் வந்துடும். ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா, தேங்க்யூ.